வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இது நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனை தேடி வரும். ஸோ இன்னைக்கான வீடியோல இதை பற்றி பேச போறோம்னா, நான் ரீசெண்டாக வாட்ச் பண்ண பேங்க் ஆஃப் பாக்லேஷன் படத்துடைய ரிவ்யூ தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இந்த படத்துடைய கதாநாயகரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் மிகப்பெரிய ஒரு தீப். அது எப்படின்னா சின்ன சின்ன ராபரிகளை செஞ்சுக்கிட்டு தன்னுடைய லைஃப்பை போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லி இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஸு என்ன பண்றான்னா, கேங்ல ஒருத்தன் என்ன பண்றான்னா, சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு, பெருசா இத பட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். போதும் இது வரைக்கும் சில்லறை வேலைலாம் பண்ணாதான் போதும். நம்ம ஏதாவது பெருசா ஏதாவது ராபரி பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம கதாநாயகி என்ன பண்றோம்னா, ஒரு பேங்க்குள்ள பண்ணு பேங்க் வந்து கொள்ளையடிக்கலாம். ஸோ அதுல வந்து நிறைய பேர் வந்து காசு எடுத்து போடுவாங்க. யாருமே கையில காசு வச்சுக்கிறது இல்லை, எல்லாருமே பேங்க்ல தான் போடுறாங்க. பேங்க்ல போயிட்டு இருக்கிற பணத்தெல்லாம் அடிச்சிடலாம்னு ட்ரை பண்றாங்க. அப்போ வந்து சிட்டி சைட்ல இருக்கிற பேங்க் எல்லாம் கொள்ளையடிக்க முடியாது. ஏன்னா, அப்போ வந்து எலக்ஷன் டைம். அப்போ வந்து நெறைய பேர் வந்து போலீஸ் இங்க எல்லாம் பந்தோபஸ்துலாம் நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணுவோம், இவங்க என்ன பண்றாங்க, ஒரு சின்ன வில்லேஜ் கிட்ட ஏரியாவ பார்த்து யாருமே போலீஸே கண்டுக்காத ஒரு ஊர்ல போயிட்டு அ ராபரி பண்ணலாம்னு நினைச்சு, அந்த இடத்துல இறங்குறாங்க. இறங்குறப்ப போயிட்டு இவங்க வந்து டம்மி துப்பாக்கில வச்சு அங்க காட்டுறப்ப கவுண்டர்லாம் காலியா இருக்கு. ஸோ அது ஒரு 25 பேர் கிட்டத்தட்ட இன்டான் ஹாஸ்டேஜஸ். ஸோ அவங்கள வந்து மடிக்கிட்டு போலீஸ்கிட்ட வந்து வெளிய வர முடியாம லாக் ஆயிடுது. சுத்தி மொத்தம் பேர் போலீஸ் ஆயிடுறாங்க. போலீஸ் வந்து மொத்த பேர் வந்து செட்டில் ஆயிடுறாங்க. சரி இந்த சின்ன இதுல வந்து இத்தன பேர் இவ்வளோ பந்தோபஸ்து போலீஸ் வந்து நம்மள பிடிக்கிற அளவுக்கு இதுல என்ன இருக்குன்னு தேடி பார்த்தா படத்துல ட்விஸ்ட். ஏன்னா பேங்க் அண்டர் கிரவுண்ட் கிட்ட கிட்டத்தட்ட நெறைய காசு இல்லைன்னா கோடிக்கணக்கில் காசுங்க பஞ்சு இருக்கு. ஏன்னா அரசியல் டைம், எலெக்ஷன் டைம் இல்லையா? ஸோ அதனால அந்த ஏரியா சப்போர்ட் பண்றதுக்காக அந்த லோக்கல் எம்எல்ஏக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்த சூஸ் பண்ணி அதுல வந்து பணத்தை போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இது நம்ம ஹீரோ எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு ஸோ மொத்த பணத்தை எடுத்துக்கிட்டு எப்படி வெளியே வந்தாரட்டமா படத்தோட மீதி கதை. படம் வந்து ஜாலியா ஒரு 2 மணி நேரம் 15 நிமிஷம் இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ட்விஸ்ட் படத்துல சில பல இடங்கள்ல கடைசியில தான் ட்விஸ்ட் இல்லாது. அது வரைக்கும் ஒரு டிராமா போற மாதிரி இருக்கும். காமெடி வந்து ஒவ்வொன்ற மாதிரி இல்லை. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த படம் வந்து தமிழ் டப்பிங் இல்லை. நான் வந்து கன்னட படம். தெலுங்கு டப்பிங் தான் நான் இந்த படம் பார்த்தேன். ஸோ நீங்க இத பார்த்த சப்டைட்டிலோட பாருங்க. நம்ம பார்க்கக்கூடிய ஒரு திரை. ஸோ இதே மாதிரியான மூவி ரிவ்யூஸ் வேணா மறக்காம சேனலை